ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம் கோலய ஜனன சங்கல்பிதம் சாமர நயன திருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம் மானச அனுக்கிரக தபசம் பவித்ரம் பரமானுக்கிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதுநிலை யோகி பாடத்திட்டத்துல சிவஞான போதம் பார்த்துன்னு வரும். சிவஞான போதம் ஒரு சைவ சமய நூல். சைவ சமய நூல்ல அதை சேர்த்துட்டாங்க. குருதேவர் இது பரஞான போதமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சைவ சமயத்தினுடைய தத்துவங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமான்ற கடவுளை முன் வச்சு அந்த சமயம் இருக்குது. அதுல பதி, பசு, பாசம். பதி, பசு, பாசம் நம்ம பார்த்தோம். மெய்ஞான மகாதரிசனம் சமய தத்துவ ஞானம் பார்க்கும்போது பார்த்தோம். பதி, பசு, பாசம். பதினா இறைவன், இறைசக்தி, பரம்பொருள். பசுனா ஆன்மாக்கள், அந்த பரமாத்மாவோட ஒரு அம்சம் ஜீவாத்மா, அவன் அவள் அதுவா இருக்குது பசு. பாசம் என்பது கர்மபந்தங்கள். இந்த பசு என்ற அந்த மாடு மெய்ப்பவன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த மெய்ப்பவன் தான் இறைவன். இந்த பசு என்ற மாடு ஒரு கயிறால கட்டப்பட்டு இருக்குது. கர்மபந்தங்கள் என்ற கயிறால கட்டப்பட்டு இருக்குது. இந்த கர்மபந்தங்கள் என்ற கயிறை இது பண்ணிட்டா அந்த பசு போய் மேய்க்கிறவங்க கிட்ட அடைக்கலம் ஆயிடும். அந்த கயிறு என்னன்னா அதுதான் ஆணவம், கண்மம், மாயை. மனிதனிடம் இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த 3 விஷயங்களால் அது கயிறா கட்டப்பட்டு இருக்குது. நான் என்ற அகந்தை, கர்ம வினைகள், மாயை, இந்த உலகம் மாயை. இந்த 3 விஷயம் போயிடுச்சு அப்படின்னா இது 3ம் போவோம். மாடு தன்னைத்தானே அந்த கயிறுல இருந்து இழுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சுன்னா மாடோட கழுத்து தான் நசுங்கும், இறுக்கம் பெறும். நான் அதுல இருந்து விடுபட்டு அது மெய்ப்பவன் நினைச்சாருன்னா அந்த கயிறை கழட்டி விட்டுருவாரு. அது போய் சரண்டர் ஆயிடும். இதுதான் அதனுடைய தத்துவம். அதாவது இருக்கிற ஜீவாத்மாக்கள்லாம் பரமாத்மாவிடம் போய் ஐக்கியமாகணும். அதுக்கு என்ன வழி சைவ சமயத்துல சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் பக்தி மார்க்கம் தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது 4 விஷயங்களும் சைவ சமயத்துல சொல்லியிருந்தாலும் அதுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட விளக்கம். குருதேவர் என்ன சொல்றாரு, ஆரம்ப காலத்துல சரியை, கிரியை, யோகம், ஞானம்னா யோக நெறிகள் சார்ந்ததா தான் இருந்திருக்கும். ஆனா காலப்போக்கில் அது பக்தி மார்க்கமாகி கோயில்களை சுத்தம் பண்றது, கோயில்களுக்கு பணி செய்யறது, இறைவனை புகழ் பாடுறது, கடைசியா இறைவன் அது புகழ் பாடி கடைசியா இறைவனிடம் போய் சரணடையுது. இதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்றாங்க. இது நகைப்புக்குரிய விஷயமா இருக்குதுன்றார் குருதேவர். ஒரு வார்த்தையை போடுறார், நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது, வேடிக்கையா இருக்குது இவங்க பண்ண விஷயம். காரணம், மனித குலத்துக்கு எது தேவையோ அதை விட்டுட்டு ஒண்ணு இல்லாத விஷயத்த கையில பிடிச்சுன்னு இருக்கும்போது அதனால மனித குலம் அடையக்கூட பயன் ஒன்றும் இல்லை. பதி, பசு, இந்த பசுன்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மா, அதனால அது கூடிய அடையக்கூடிய ஒரு பயனும் இல்லை. எப்போ அந்த ஜீவான்மா, அந்த கர்ம வினைகள், ஆன்மா, இத பத்தி தான் முழுசா சிவஞான போகத்துல ஆன்மாவை பத்தி பேசுறாரு. இந்த ஆன்மா ஜீவாத்மாவோட போய் ஜீவான்மா பரமாத்மாவை அடையிறதுக்கு என்ன வழி? அப்ப நம்ம ஜீவான்மா நமக்குள்ள இருக்குதுன்னா அது எப்படி நம்ம உணர்றது? இதுதான் சிவஞான போகத்துல சொல்றாரு. இதுலயும் கூட நிறைய இடங்கள்ல சைவ சமயத்தினர் சிவன்ற ஒரு கடவுளை புகழ் பாடுற மாதிரியே சிவஞான போகத்தையும் முழுசா படைச்சிட்டாங்க அப்படின்றதுதான் குருதேவரோட கருத்து. எங்கெங்கெல்லாம் அந்த பாடல்கள்ல இடைச்செருக்கள் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு காமிக்கிறார். எங்கெல்லாம் சதசத்துன்றதெல்லாம் சிவசத்து, பரஞானம்ன்றதெல்லாம் சிவஞானம், அப்படி அங்கங்க எங்கெங்க சேர்த்துக்க முடியுமோ திருமந்திரத்தை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இதுலயும் அங்கங்க இடைச்செருக்களை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னாரு. இந்த முதல் பாடலே நம்ம பார்க்கும்போது கல்லால் நிழமலை போன தடவை பார்த்தோம். கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லா வினைமலர் நல்லார் புனைவரே. குரு சிஷ்ய பந்தம் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குது பாருங்க. இந்த பாடத்தை அவங்க எல்லாம் அப்பெல்லாம் எப்படி கேட்டிருப்பாங்க? ஒரு அரச மரத்துக்கு அடியில ஒரு இயற்கையான சூழல்,
அன்னைக்கு வந்து ஒரு அரசன் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் குருகுல கல்வியில போய் தான் அவங்க வந்து அந்த பாடத்தை கத்துக்கணும். குருகுல கல்வியில போகும்போது குரு ஒரு ஆசிரமம் அமைச்சிருப்பாரு. நல்ல இயற்கையான ஒரு சூழல்ல ஆசிரமம் அமைச்சிருப்பாரு. அவர் பாடம் எப்படி எடுக்கிறாருன்னா, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய. கல்லால் மரம் இல்ல அரச மரம். அதுக்கு அடியில குருதேவர் பாடம் எடுக்கிறார். அந்த சூழலை நினைச்சு பார்க்கும்போதே நமக்கு மனசு ரம்மியமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த குருகுல கல்வியை படிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு அப்படி படிக்கிறதுக்கான சூழலும் நமக்கு இல்ல. ஆனா ராமாயணத்துல நம்ம எடுத்துக்கணும்னா, வால்மீகி முனிவர் தன்னுடைய மாணவர்களுக்கு எல்லாம் பாடம் எடுத்துன்னு வராரு. பாடம் எடுத்து முடிச்சதும் அவர் மனசுல ஒரு காவியத்தை படைக்கணும்ன்ற எண்ணம் தோன்றுது. ஆஹ் சரி, அது படைக்கிறதுக்கு முன்னாடி மாணவர்கள் கேக்குறாங்க, குருதேவரே நீங்க வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையில இருக்கிறீங்க, எப்படி எடுக்கிறார் இந்த பாடத்தை, எப்படி எடுக்கிறாருன்னா இதுதான் இவர் சொல்ற மாதிரிதான். அரசமரத்து அடியில இருந்துன்னு மேல உட்காந்துன்னு குருதேவர் பாடம் எடுக்கிறதும், மற்ற மாணாக்கள்லாம் கீழே உட்காந்து பாடம் கேட்கறதும். குருதேவர் ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையில இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல. ஆமா, நான் நான் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நீங்கெல்லாம் இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஞானோபதேசம் பண்ணேன். நீங்கெல்லாம் என்ன இந்த இந்த பாடத்திட்டத்தை, இந்த ஞானத்தை என்னமா புரிஞ்சுக்கினீங்க? ஒரு ஒரு மாணாக்களும் வந்து சொன்னீங்கன்னா அது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாரு வால்மீகி முனிவர். அது ரொம்ப குருதேவர் வந்து நான் ஞான ராமாயணத்தை ஆரம்பிக்கும் போதே ஞானம் எடுத்த உடனே அந்த ஞானத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ஒரு ஒரு பக்கங்களிலையும் அந்த ஞானத்தை கொடுக்கறதுல குருதேவருக்கு நிகர் குருதேவர் தான். எடுத்த வால்மீகி முனிவர் இன்னும் ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே அங்க ஞானம் ஆரம்பிச்சுட்டு பாருங்க. அதுல வந்து மாணாக்கள்ல ஒருத்தவங்களா கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா இது வரைக்கும் நீ என்ன என்ன கத்துக்கின என்கிட்ட, என்ன மாதிரியான ஞானத்தை அடைஞ்ச, நீ வா வந்து ஒருத்தவங்களா பேசுங்க அப்படின்றாரு. இதுல ஒரு ஒரு மாணவர்களும் பேசுறது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க ஞானராமாயணத்தை எடுத்து படிக்கும் பொழுது இந்த இடம் வந்து ரொம்ப அற்புதம். ஆரம்பமே அந்த மாணாக்கள் வந்து குருதேவர்கிட்ட என்ன இது பண்ணாங்க, இவ்வளவு காலம் இந்த ஞானத்துறையில அவங்க என்ன கத்துக்கினாங்கன்றத அந்த சாராம்சத்தை கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு மாணவன் 6 மாணவர்களா, ஆமா 6 பேர் சொல்றாங்க. அதுல சுருக்கமா கூட சொல்லணும்னா, இப்ப முதல் மாணவனை வந்து கூப்பிடுறாரு, அப்பா நீ ஜலத்திரன் வாப்பா, வந்து உன்னுடைய உன்னுடைய அனுபவத்தை நீ சொல்லு, என்ன பற்ற ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்த மாணவர்கள் கொடுக்கிற விஷயமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுக்கு பின்னாடி வால்மீகி முனிவர் அவரோட குருதேவை பார்க்க போறார். இந்த நீங்காத ஒரு காவியம் அவர் மனசுக்குள்ள எழுது. இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வால்மீகி முனிவர் அவரோட குருதேவர் பார்க்க போறார். அவரோட குருதேவர் அவர்கிட்ட என்ன கான்வர்சேஷன் பண்ணுவார், எல்லாமே இந்த ஞானத்துறை சார்ந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு பெரிய வியப்பு கொடுக்கும். இதுல இந்த ஜலத்திரன்ற ஒரு மாணவன் முதல்ல வர்றாரு. அவர் வந்து கண்ணால் பார்க்க முடியாததும், செவியால் கேட்க முடியாததும், மனதால் சிந்திக்க முடியாததும், வாக்கால் விளக்க முடியாதுமான பிரம்மமே ஆச்சாரியாக அவதரித்திருக்குது. அந்த பிரம்ம சாட்சாத்காரமான குருதேவரை வணங்குகிறேன். அந்த ஆரம்பம் பாருங்க, ஒரு மாணவர் வந்து பாப்பா உன்னுடைய கருத்து நீ சொல்லு அப்படின்னும் பொழுது அந்த குருவுக்கு அவன் கொடுக்குற வணக்கம், அந்த மாணவன் கொடுக்கிற வணக்கம், வால்மீகி முனி கொடுக்கிற அந்த கண்ணால் பார்க்க முடியாதது, செவியால் கேட்க முடியாதது, மனதால் சிந்திக்க முடியாதது, வாக்கால் விளக்க முடியாதமான பிரம்மமே யார் இங்க குருவா உட்கார்ந்துனுகிறா, வால்மீகி முனிவரா உட்கார்ந்துக்கிறார். குரு சாட்சாத் பரபிரம்மம். பிரம்மமே அங்க மனித வடிவம் வாங்கி உட்கார்ந்து இருக்குது. இந்த பிரம்மத்தை யாராலையும் கண்ணால பார்க்க முடியாது. காரணம், கண்ணாவே அதுவா இருக்குது. செவியால கேட்க முடியாது, காரணம் செவியாவும் அதுவாவே இருக்குது. மனசால சிந்திக்க முடியாது, காரணம் மனமாவே அதுவா இருக்குது. வாக்கால விளக்க முடியாது, காரணம் வாக்காவும் அதுவா இருக்குது. அப்படிப்பட்ட பிரம்மமே எனக்கு குருவாக வந்து இருக்கிறீங்க, குருதேவா உனக்கு உங்களுக்கு வணக்கம், வணங்கும் வணக்கம், பூஜிக்கிறேன், உங்களை திருவடியை பூஜிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார் அந்த அந்த ஆரம்பமே பாருங்க. பிரம்மமே பிராணனாகவும் உயிர்களாகவும் உயிர்களின் சிறந்த மனிதனாகவும் தன்னை வளர்த்து கொண்டது. மனிதனுக்குள் பிரம்மம் ஆன்மாவாகவும் பரமாத்மாவாகவும் நிறைந்திருக்கிறது. அதுவே மனமாகவும் புத்தியாகவும் சித்தமாகவும் செயல்படுகிறது. மனிதர்களில் சிறந்த அறிவாளி இதை தனக்குள்ளே உணர்கிறான். யாரு மனிதர்கள்ல சிறந்த அறிவாளி? தனக்குள்ளே பிரம்மம் செயல்படுது. நான் நாம என்னவா பாக்குறோம்? இதுதான் சிவஞான போகத்துல அவர் சொல்றாரு. இந்த கம்பாரிசனை நம்ம அழகா பாத்துக்கலாம். அப்படியே குருதேவரோட எழுத்து ஒண்ணு நாம என்னவா பாக்குறோம்? நான் என்ன ராஜேஷா பாக்குறேன், இன்னாரோட புள்ளன்னு பாக்குறேன், நான் இன்னைக்கு இந்த இடத்துல வேலை செய்யறேன். இப்படி நமக்கு நாம பல அடையாளங்கள் கொடுத்துக்கிறோம். இவர் யாரு, அவர் இந்த எவ்வளவு அடையாளங்கள் ஒரு மனிதனுக்கு நாம கொடுத்துக்கிறோம் பாருங்க. முதல்ல இவர் என்ன மதத்தை சேர்ந்தவர், எந்த ஜாதியை சேர்ந்தவர், அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, எந்த குடும்பம்,
இவரோட பேர் என்ன, இவரோட குலம் என்ன, கோத்திரம் எல்லாம் பாக்குறோம். ஆனா அது என்னவா நமக்குள்ள இருக்குதுன்னா, அந்த பிரம்மமே நமக்குள்ள இருக்குது. அதை நம்ம பாக்குறோமானா பார்க்கல. யார் பாக்குறா? அறிவாளியானவன். அஞ்ஞானிகள் வந்து இந்த மேல இருக்கிற இந்த வேஷத்தை தான் பாக்குறாங்க. இவர் இது, அவர் அது. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க. அது என்ன பாடல் அது? அந்த முதல் பாடல் போன தடவை நம்ம பார்த்தோம். யாருக்கா நினைவு இருக்கா? அழகான அந்த பாடல். அவன் அவள் அது வேணும் அவை ஊ வினையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்மார் புலவர். அது எதுவா இருக்குது? ஆண்பால் பெண்பால் அதுவா பிரிச்சு வச்சுக்கிறோம். அந்த ஆண்பாலுக்குள்ளேயே நம்ம எவ்வளவு பிரிவினைகளை நமக்குள்ள பிரிச்சு வச்சிருக்கோம். மனிதர்களுக்குள்ள எவ்வளவு பிரிவினைகளை பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா அது என்னவா இருக்குது? மனிதனுக்குள்ள பிரம்மம் ஆன்மாவாகவும் பரமாத்மாவாகவும் நிறைந்திருக்கிறது. அதுவே மனமாகவும் புத்தியாகவும் சித்தமாகவும் செயல்படுகிறது. மனிதர்களில் சிறந்த அறிவாளிகள் இதை தனக்குள்ளே உணர்கிறார்கள். சிறந்த அறிவாளி யாரு? ஒரே வார்த்தையில குருதேவர் போடுறாரு பாருங்க. யாரு சிறந்த அறிவாளி உலகத்திலே? நிறைய பணம் சம்பாதிக்கிறவரா? இல்ல நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சுக்கிறா? இல்ல, நமக்குள்ளே அது ஆத்மாவும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நமக்குள்ளே இருக்குதுன்னு யார் உணர்றாங்க? சிறந்த அறிவாளிகள். அதுதான் இங்கே ஒரு அவன் அவள் அது எனும் மூவினையின் தோன்றிய திதியே உடங்கி மனத்துளதாம் அந்த மாதி என்மார் புலவர். அது அவனா இருக்குதா? அது அது எதுவா இருக்குது? ஆன்மாவே நமக்குள்ள இருக்குது. அந்த ஆன்மா பரமாத்மாவா நமக்குள்ளே இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா கடவுள் நமக்குள்ளே இருக்கிறான் காட்டுறதுதான் இது எல்லா பாடங்களும். இது எல்லாத்தையும் நமக்கு நம்ம ஒரு வேஷத்தை போட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த கடவுளை போய் வெளியே தேடின்னு இருக்கிறோம். ஆமா, எனக்கு வந்து நான் வந்து இங்க பிறந்தேன், இதெல்லாம் படிச்சேன், என் வாழ்க்கையில ரொம்ப துன்பமா இருக்குது. எல்லாருக்கும் நல்லா இருக்குது. ஒரே குடும்பத்துல தான் நாங்க பிறந்தோம். எங்களுக்கு 3 பேரு. நான் ஒரே ஒரு பொண்ணு, 2 அண்ணன் இருக்கிறாங்க. 2 அண்ணன் நல்லா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? ஆனா 2 அண்ணனும் நல்ல கோயிலுக்கு அங்கெல்லாம் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒருவேளை அதனாலதான் நல்லா இருக்கிறாங்களோ? நானும் தான் போறேன். மனிதனுக்கு ஏற்படுற அந்த கேள்விகள், இந்த வாழ்க்கையில இருக்கிற வருகின்ற இன்பத் துன்பங்களை நினைச்சு அவன் போட்டு குழப்புற அந்த குழப்பங்கள், எதனால எனக்கு இது நடக்குது? ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? அப்போ இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு மனிதனுக்கு இந்த கேள்வி அவன் எடுத்துன்னு போகும்போது இந்த சுயநலவாதியின் கையில மாட்டிக்கிறாங்க. உனக்கு ஏன் நடக்குது? இதனாலதான் நடக்குது. உனக்கு வந்து இங்க இந்த இந்த வாஸ்து எல்லாம் சரியில்லை, இந்த அமைப்பு சரியில்லை, உனக்கு இந்த பேர் சரியில்லை. இந்த பாரு, நான் ஒரு இது ஒண்ணு கொடுக்குறேன், ஒரு சிலை ஒண்ணு கொடுக்குறேன், அதை எடுத்துன்னு போய் இந்த இடத்துல வச்சுக்கோ வீட்டுல, உனக்கு எல்லா நிம்மதியும் போயிடும். ஆனா உண்மையாமே கடவுளோட சன்னதியில நின்னுன்னு, ஏன்பா நீ கொடுத்த தீர்வு உண்மைதானா, சத்தியமா சொல்லு பாப்போம் கடவுள் வந்து கேட்டாருன்னா, இல்லைங்க தெரியல, ஏதோ என்கிட்ட வந்து கேட்டாங்க, நானும் பணம் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நடக்குதோ நடக்கல யாருக்கு தெரியும், கொடுத்து விடுவோம். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற விஷயம். ஆனா பிரத்யட்சமா ஒரு மனிதனுக்கு நாம நல்லது செய்யணும்னா, அந்த தெய்வத்தோட சன்னதியில இருந்து நான் சொல்லணும்னா, யார் வாழ்க்கையிலையும் இன்பமே நடக்கும் நம்ம சொல்லவும் முடியாது, யார் வாழ்க்கையிலும் துன்பமே நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. இந்த இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் மனித வாழ்க்கை. ஆனா இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நீ என்னமா கையாளற? இந்த வாழ்க்கையை நீ என்னமா பாக்குற? எப்படி இந்த இன்பமும் துன்பமும் உனக்கு வருது? அந்த அந்த மூலத்தை நீ புரிஞ்சுக்கோ. இது நீ நினைச்சுன்னு கஷ்டப்படுற மாதிரி இது யாரோ உனக்கு எழுதி வைத்த எழுத்தல்ல. கடவுள் என்ற அந்த பரம்பொருள் பிரம்மம் எழுதி வைத்த எழுத்தல்ல. அது உனக்குள்ளே, அது நீயே உனக்கு எழுதப்பட்டது. முற்பிறவியில் உன்னை என்னமா நீ வடிவாக்கம் பண்ணுகிறோ அந்த பிறவியின் பிரதிபலிப்பு தான் இந்த பிறவி. அப்ப இதுல நீ கவலைப்பட வேண்டியது என்ன இருக்குது? சரி, முற்பிறவியில நான் செய்த விஷயங்கள் தான் இன்ப துன்பம் மாறி மாறி வருது. அப்போ உனக்கு ஒரு உண்மையானே ஒரு மனிதனுக்கு சரியான வழியை ஒருத்தர் காட்டணும்னா என்ன சொல்லணும்? இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நீ சரியா நல்லபடியா கையாள்றதுக்கு ஒரு நல்ல மனோபலம் உனக்கு வேணும். உனக்கு இதுதான் நடக்கும், உனக்கு நல்லதே நடக்கும், உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா நல்லதே நடக்கும் பாரு, இந்த இந்த இதை வச்சுட்டா உனக்கு எல்லாம் நடக்கும் சொன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். யாருக்கும் இங்க முழுக்க முழுக்க நல்லதே நடக்காது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனா இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நான் எப்படி பாக்குறேன், என் மனசால நான் எப்படி பாக்குறேன், இந்த மனசால இதை ஹேண்டில் பண்ண முடியுதா? சின்ன விஷயத்துக்கு தோண்டு போய் அப்படியே முடியாம உக்காந்துருக்கேன்னா அது ஆத்ம சக்தி மங்கி போயிருதுன்னு அர்த்தம். எவ்வளவு நடந்தாலும் அந்த தன்னம்பிக்கையோட தூய்மையோட தர்மத்தோட நடக்கிறான்னா அந்த ஆத்ம சக்தி மிளறதுன்னு அர்த்தம். அந்த ஆத்ம சக்தி மனிதனுக்குள்ள ஓங்கி வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன வழியை கொடுக்குறீங்க? குரு சாட்சாத் பரபிரம்மம். குரு சாட்சாத் பரபிரம்மம். அதுக்கான வழிதான் யோகம்.
அந்த யோகத்தை உனங்களுக்கு கொடுத்து அது பழகும் பொழுது என்ன நடக்குதோ நடக்கட்டுமே, என்ன நடக்குதோ நடக்கட்டுமே. அதை எப்படி நாம பாக்குறோம், அந்த விஷயத்தை அடுத்து நம்ம பாக்குற பார்வையே மாத்தி அமைச்சிருச்சு அந்த கலை. எதுக்கு அவர் அவர் எப்படி எதுக்காக அப்படி சொல்றார்? எதுக்காக தன் குருதேவர் அப்படி வணங்குறார் ஜலத்திரன்? கண்ணால் பார்க்க முடியாததும், செவியால் கேட்க முடியாதும், மனதால் சிந்திக்க முடியாதும், வாக்கால் விளக்க முடியாதும் பிரம்மமே ஆச்சாரியானாக அவதரிக்கிறது. அந்த பிரம்மமே சாட்சாத்காரமான குருதேவரை வணங்குகிறேன், பூஜிக்கிறேன். காரணம் என்னமோ இந்த வாழ்க்கை இவ்வளவு நாள் போய் நின்றது. நீங்க ஒரு கலையை கொடுத்தீங்க, அந்த கலையை பழகின, ஆசனங்கள் சொல்லி கொடுத்தீங்க, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க, பிராணாயாமம் உள்ள போய் 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 மனசுக்கு உரம் போட்ட மாதிரி இந்த மனம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக சக்தியோடு நிக்குது. எந்த ஒரு சக்தி களஞ்சியமா மாறி நிக்குது. யார் கொடுத்த வரம், யார் கொடுத்த கல்வி, யார் கொடுத்தது? என்னமா அவங்களை வளர்த்து வச்சிருக்கிற இந்த கலையை கொடுத்து எப்படி வணங்குறாங்க அவங்க குருதேவரை. காரணம் மனித தன்மையிலிருந்து அது தெய்வனா மாத்தி அவனை அப்படி எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனோபலத்தை கொடுக்குது. இதுதான் ஒரு மனித குலத்துக்கு இன்னைக்கு தேவையான ஒன்று. இதுதான் ஒரு மனிதனுக்கு நிதர்சனமாக, சத்தியமாக, உண்மையாக நாம் கொடுக்க வேண்டிய ஒன்று. இதை விட்டுட்டு நான் இதை பண்ணு, உனக்கு இது சரியாயிடும், இங்க போ, இந்த காசை கொடு, இங்க போய் ஒரு 3 தடவை சுத்திட்டு வா, இல்ல அங்க போய் பண்ணு, எல்லாம் ஏமாத்து வேலை. தெய்வத்தோட சன்னதியில இருந்து நம்ம சொல்லணும், தெய்வத்தோட சன்னதியில் நிக்கிற, நீ சொல்றது உண்மைதானா? நிச்சயமா இல்லதான். அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? நல்லதே நடக்கும், கெட்டதே நடக்கும், இந்த கதையெல்லாம் விட்டுருவோம். எது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனோபலத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மனிதனுக்கு ஒரு கலையால கொடுக்க முடியும்னா, இந்த கலைக்கு நிகரது உலகத்துல வேற என்ன இருக்குது? ஏன் அவன் அதுக்கப்புறம் தெய்வத்தை தேடி ஓடி போறான், போறான்? ஏன் அவன் அப்புறம் அதுக்கு எனக்கு யார்கிட்டயாவது பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே, ஏதாவது பண்ண போறான்? போவே மாட்டான். அவன் மனசு. அப்போ இதுதான் இந்த மனித குலத்துக்கு இன்னைக்கு தேவை. அப்பேற்பட்ட கலையை தான் நமக்கு இன்னைக்கு குருதேவர் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் எதிர்கால சங்கதிகளுக்கும் ஒரு நல்லது செய்யணும்னா இதுதான், இந்த விதையை தான் விதைக்கணும். அதுதான் எங்கெல்லாம் நல்ல நிலங்கள் நினைக்கிறியோ, அதுலயும் ஒரு கண்டிஷனை போட்டார் குருதேவர். எங்கெல்லாம் நல்ல நிலங்கள் நினைக்கிறியோ அங்கெல்லாம் இந்த யோக விதைகளை நடு. அது ஒரு மகா விருட்சமாகி இந்த உலகுக்கு ஞானம் என்ற நிழலை தரும். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். ஏன் நல்ல நிலங்கள் அதை விதைக்க சொன்னார்? நல்ல நிலங்கள்ல விதைக்கலாம், ஆனா அது வளராது. அது பயனற்ற வேலையா போயிடும். அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் இல்ல, அது புரியாது, அது விளங்காது. அதுதான் அதுல இருக்கிற பெரிய ஒரு நுட்பம். அப்ப மரணத்துக்கு பின்னால் அவர் சொல்றாரு பாருங்க, அந்த முதல் மாணவன் சொல்ற ஒரு விஷயமே, அதை எடுத்துக்கினே நம்ம 1 மணி நேரம் பாடம் எடுக்கலாம். இவ்வளவு அற்புதம் குருதேவரோட ஞான பாரதம், ஞான ராமாயணம். எழுத்துக்களா அது? எங்க இருந்தா அந்த எழுத்துக்கள் வந்தது? பரமாத்மா. மனிதன் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் ஆத்மாவை கொண்டே செயல்படுகிறது. விழிப்பிலும் உறக்கத்திலும் கனவிலும் ஆத்மா வினையாற்றுவதை உணர்கிறேன். இந்த ஒரே பேராகிராஃப் தான் சிவஞான போதத்தை குருதேவர் முடிச்சிட்டார். இந்த 3 வரியில சிவஞான போதத்தை முடிச்சிட்டார். சிவஞான போதத்துல மெய்கண்டார் என்ன 12 சூத்திரங்கள்ல சொன்னாரோ இந்த 3 வரியில குருதேவர் முடிச்சிட்டார். மனிதனின் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் ஆத்மாவை கொண்டே செயல்படுகிறது. ஆத்மா விழிப்பிலும் உறக்கத்திலும் கனவிலும் ஆத்மா வினையாற்றுவதை உணர்கிறோம். அதுதான் குருதேவரோட சாராம்சம். என்னப்பா நீ 12 சூத்திரமா போட்டு ஒழட்டி சரி சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? அது 3 வரியில இங்க முடிச்சிட்டார் பாருங்க ஞான ராமாயணத்துல. மனிதனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் செயலும் எதை கொண்டு செயல்படுகிறது? ஆத்மாவை கொண்டே செயல்படுகிறது. நம்ம ஆத்மாவில பதிவான கர்ம வினைகள் படியே செயல்படுகிறது. இந்த ஆத்மா எந்தெந்த நிலையில மனிதனுக்குள்ள இருக்குது? மெய்கண்டார் சொல்றார். விழிப்புல இருக்குது, உறக்கத்தில் இருக்குது, கனவுல இருக்குது. இதை தாண்டி நம்ம தியானம் பண்றோம், சமாதி அந்த நிலையிலும் இருக்குது. ஆனா மனிதர்களானவங்க இந்த விழிப்பிலும் உறக்கத்திலும் கனவுலும் இதை கண்டே வாழ்ந்துன்னு போயிடுறாங்க. மரணத்துக்கு பின்னால் பூரண ஞானம் பெற்ற ஆன்மா பிரம்மத்துக்குள்ளே ஒடுங்குகிறது. அது ஒரு நித்திய சாந்தியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சரி, இந்தந்த நிலையில செயல்படுற ஆத்மாக்கள் மரணத்துக்கு பின்னால் யார் போய் அந்த பிரம்மத்துக்குள்ள ஒடுங்குறாங்கன்னா, பூரண ஞானம். எல்லாருமே அங்க போயிடல. பூரண ஞானம் பெற்ற ஆன்மா
பிரம்மத்துக்குள்ளே ஒடுங்குகிறது. ஆழ்ந்த சமாதியில் அனுபவிக்கும் அனுபவம் எதுவோ அதுவே ஆன்மாவின் இறுதியாக இருக்கும் என்று கருதுகிறேன். நம்ம போன தடவை பார்த்தோம்ல, அந்த என்னென்ன என்னென்ன நிலைகள் அந்த ஆன்மா இருக்குது. விழிப்பு நிலையில இருக்குது, கனவு நிலையில இருக்குது, மயக்க நிலையில இருக்குது, அப்புறம் துரியம், துரியாதீதம். அப்போ துரியாதீதத்துல ஒரு ஆன்மா ஒரு அனுபவத்தை அனுபவிக்குது இல்ல. அவர் சொல்றார், துரியம் கூட துரியம், துரியம் தன்னை தியானத்துல வளர்ந்து போற நிலை, தியானத்துல வந்து ஆன்மா ஆத்மா தரிசனம் கொடுக்கிற நிலை, அதுக்கு மேல ஆன்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகிற நிலை. அப்போ அது எங்க அடையும்னா துரியாதீதம். துரியாதீதம் தான் ஆழ்ந்த சமாதி. ஆழ்ந்த சமாதியில் அனுபவிக்கும் அனுபவம் எதுவோ அதுவே ஆன்மாவின் இறுதியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு மனிதன் அந்த ஆன்மாவோட அந்த நிலைய முறையறதுக்கு எத்தனை படிகள், எவ்வளவு படிகளை நமக்கு வகுத்து வச்சிருக்கிறார். அனந்தமயமாயான அதை உணர வழிகாட்டிய குருதேவரே பிரம்மமாக நித்தமும் தரிசிக்கிறேன். இவ்வளோ இதுக்குள்ள எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வழிகாட்டிய குருதேவரை நித்தமும் நான் தரிசிக்கிறேன். இந்த தரிசனம் நேர்கின்ற போதெல்லாம் பேசவும் சிந்திக்கவும் செயலாற்றாமவும் மறந்து போகிறேன். இந்த மறதியில் இருந்து விடுபட விரும்பாதவனாக இருக்கிறேன். குரு மந்திரத்தை எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டே இருக்கிறேன் என்றான். எவ்வளவு ஒரு மாணவன் சொன்னதுதான். இதுக்கப்புறம் 6 மாணவர்கள் சொல்றாங்க ஒருத்தவங்களும். அந்த பிரம்ம ஞானத்தையும் முஷ்டா பாருங்க குருதேவர். எங்க அந்த ஒரு மாணவன் வந்து ஒரு 7, 8 ஒரு வரிகள் தான் பேசுறார். குருவே பிரம்மமே இங்க குருவாவது, அதே பிரம்மமே நமக்குள்ள உடம்பா, உயிரா, மனசா, ஆன்மாவா, பிரபஞ்சத்துல நிலமா, நீரா, நெருப்பா, காற்றா விளங்குது. ஆனா நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாம் இதெல்லாம் ஜடம். இதுதான் மெய்கண்டாரு சிவசத்துன்றார். சிவசத்து, அதாவது சிவசத், சிவசத்துன்ற ஒரு வார்த்தையை போடுறாரு ஆன்மாவுக்கு. சரி, ஆன்மா வந்து சத்தா அசத்தா, இந்த கேள்வி நம்ம வந்து எழணும். நம்ம வந்து ஆன்மா சத்தா அசத்தா? சத்துன்றது மாறாதது, அசத்துன்றது மாறுத்தன்மை உள்ளது. இப்ப ஆன்மா வந்து ஒரு பிறவியில ஒருத்தர் இருக்கிறார், செய்த கர்ம வினைகள் ஏற்ற மாதிரி இன்னொரு பிறவி எடுக்கிறார். இன்னொரு பிறவி எடுக்கும் பொழுது ஆன்மா மாறுதுன்னு தானே அர்த்தம். கர்ம வினைகள் சேர்த்துன்னு தானே போறார். கர்ம வினைகள் சேரும் பொழுது அப்ப ஆன்மாவுக்கு இருக்கிற கர்ம வினைகள் மாறுதுன்னா ஆன்மாவும் மாறுதுன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி ஆன்மா மாறாதது, நித்தியமானவன், என்றும் உள்ளவன், அதை நீரினால் எரிக்க முடியும், நீரினால் நினைக்க முடியாது, காற்றினால் உரை வைக்க முடியாது, நெருப்பினால் எரிய வைக்க முடியாது, மகரிஷி வியாசர் சொல்றார். இதுக்கு யாராவது விளக்கம் சொல்றீங்களா? ஆன்மா சத்தா அசத்தா? ஆனா இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறோம் வகுப்புல. இது ஆன்மா சத்தா அசத்தான். இப்ப ஒரு பிறவில ஒருத்தர் செய்த கர்ம வினைகள் ஏத்த மாதிரி அந்த ஆன்மாவில கர்ம வினைகள் ஏறுது, கம்மியாவது, பாவ புண்ணியங்கள் அதிகமாவது கம்மியாவது, ஏதோ ஒண்ணு அடிஷனல் டேட்டா எடுத்து தானே போற. அந்த டேட்டாவை தானே ஆன்மான்றோம். அப்ப ஆன்மாவும் மாறுது தானே, கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி ஆன்மா மாறுது தானே. அப்ப எப்படி ஆன்மா வந்து நிலையானது, ஆன்மா மாறாதது, நித்தியமானது அப்படின்னு சொல்றோம்? இதை பத்தி உங்களுடைய கருத்து யாராவது ஷேர் பண்றீங்களா? ஸ்ரீ குருவே நம. ஐயா, இது 2 நிலையில இருக்கிறதுனாலதான் குருதேவருக்கு வந்து சதசத்து அப்படின்றாருங்க ஐயா. சத்து இல்ல அசத்தும் இல்ல, ரெண்டும் சேர்ந்த சதசத்து அப்படிங்கிற நிலையில சொல்றாரு ஸ்ரீ குருவே. சதசத்துனா என்ன விளக்கம் சொல்றாங்க? அதான் ஐயா நீங்க சொன்ன மாதிரி நிலையானதுன்னு சொல்றோம். ஆனா கர்ம பந்தங்களை சேர்த்துக்கிட்ட மாறும் தன்மை உடையதுன்னு சொல்றோம். 2 தன்மையும் இருக்கிறதுனால இது வந்து சத்து பிளஸ் அசத்து, சதசத்து அப்படின்னு சொல்லிடுறோம். சதசத்து. ஆன்மா வந்து சதசத்து. ஏன்னா அது நிலையாவும் இருக்குது, உள்ள கர்ம வினைகளும் சேர்த்துது. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா குருதேவர் ஒரு இடத்துல அழகான உதாரணத்தை கொடுத்துட்டார். 2 உதாரணங்களை சொல்லலாம். ஒண்ணு வந்து குருதேவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வீடு கட்டுறோம். ஒரு வீடு கட்டும் போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டுல வந்து நிறைய பொருள்லாம் வாங்கி வைக்கிறோம். சேர் வாங்கி வைக்கிறோம், பெஞ்சு, பீரோ, அலமாரி எல்லாம் வாங்கி வைக்கிறோம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், வீடு வந்து கொஞ்சம் அங்கங்க கிராக் விழுந்ததுன்னு பெயிண்ட் அடிக்கிறோம். அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் மாத்தி வைக்கிறோம். அங்க வீடு மாறல, வீடு எதுவுமே மாறல, வீடு அப்படியே தான் இருக்குது. ஆனா உள்ள இருக்கிற பொருட்களை மாத்திக்கிறோம், ஏதோ மாற்றங்கள் நடந்துனே இருக்குது. இதுதான் ஆன்மா, அப்படியே தன் நிலையில தான் இருக்குது. ஆனா அந்த கர்ம வினைகள், இது இப்போ ஒரு திரையில வந்து இன்னொரு உதாரணம் பார்க்கணும்னா, ஒரு ஸ்கிரீன் சினிமா தியேட்டர்ல படம் பார்த்துன்னு வருவோம். இந்த திரை அப்படியே தான் இருக்குது. ஆனா அந்த திரைக்கு பின்னாடி ஓடுற படங்கள் மாறினே இருக்குது. அதுல ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வருது. ஒரு படம் ஓடுது, அப்புறம் வேற வரப்படுது. ஆனா திரை அப்படியே தான் இருக்குது. ஆன்மா தன் நிலையில அப்படியே தான் இருக்குது. ஆனா அந்த களிம்பு, கர்ம வினைகள் என்ற அந்த அழுக்கு அதை சேர்ந்து இருக்குது.
அந்த அழுக்கை எடுத்துட்டு பார்த்தோம்னா ஆன்மா தன் நிலையில அடையுது. அதுதான் ஆணவம், கன்மம், மாயை. அந்த மூன்றும் சேர்ந்து இந்த ஆன்மாவை கர்ம பந்தங்களோட சேர்த்து மீண்டும் மீண்டும் பிறவி தலைக்குள்ள சிக்க வைக்குது. அதனால ஆன்மாவை சதசத்து அப்படின்றார். இங்க மெய்காண்டார் சிவசத்துன்னு போட்டு விட்டாங்க. அது சதசத்தா இருந்ததை ஒருவேளை யாராவது சிவசத்துன்னு மாத்தினாங்களான்னு தெரியல அப்படின்றார் குருதேவர். இப்போ ரெண்டாவது மாணவன் வர்றார். முதல் மாணவன் வந்து சொல்லிட்டார். அடுத்த குருதேவர் சொல்றார், நல்லது மகனே, நித்யானந்த சைதன்யத்தை தரிசிக்கும் அனுபவத்தை வெளிப்படுத்தினாய். இப்போ சதானிகா நீ முன்னால் வா. அடுத்த மாணவனை கூப்பிடுறார், சதானிகன். இவர் என்ன சொல்றாரு பாருங்க. குருதேவரை பூஜிக்கிறேன். குருதேவரே, 2 உலகங்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன். 2 உலகங்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்று அஞ்ஞானம், மற்றொன்று மெய்ஞானம். மக்கள் அஞ்ஞான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரை அவர்கள் இருளில் வழியில் தெரியாமல் கிடக்கப்படுகிறார்கள். இத்தகையவர்கள் கர்மபந்தங்களால் சூழப்பட்டு அவர்கள் அந்த இருளுக்கு அப்பாலும் ஒளியை தரிசிக்கும் பாக்கியம் இல்லாமல் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையே ஊசலாடுகிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு தத்துவம். இங்க நம்ம பாக்குறோம், ஒரு உலகத்தை தான் பாக்குறோம். ஆனா 2 உலகம் இருக்குது இங்க. ஒண்ணு அஞ்ஞானம், ஒண்ணு மெய்ஞானம். அஞ்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த அந்த வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களே மேலும் 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 அவங்கள போட்டு குழப்பி உருட்டின்னு இருக்கும். என்ன இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது அவங்களால. எவ்வளவு விஷயங்கள். ஆனா இந்த வாழ்க்கையை பத்தி சிந்திக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சிந்தனை இருக்காது. அப்படியே சிந்திக்கிறதுக்கும் நேரம் இருக்காது. அப்படியே சிந்திச்சா கூட அவங்களுக்கு வெளியே சிந்திக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன, இப்போ ஒரு இது பெண்டிங்ல இருக்குது, அதை முடிக்கணும், அந்த ஒர்க்கை முடிக்கணும், பசங்களை இங்க படிக்க வைக்கணும், அதுக்கு மேல இது பண்ணணும், மேலும் 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 இந்த உலகியல் விஷயத்திலே சிந்திச்சு 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 போயினே இருப்பாங்க. உலகியல் விஷயம் இல்லாம இல்ல, எல்லாருக்குமே உலகியல் விஷயங்கள் இருக்குது. இல்லறம் என்பது இல்லறத்துல விட்டுட்டா அப்படியே துறவரம் போறது இல்ல. இங்க இருக்கிற விஷயங்கள் அடிப்படை ஒரு மனிதனுக்கு தேவை என்ன, இதுதான் நம்ம யோகத்துறையில நம்ம சிந்திக்கிற விஷயம். ஆமா, அடிப்படை நமக்குன்னு தேவைகள் இருக்குது. அதுக்காக பணம் சம்பாதிக்கணும், கரெக்ட். பசங்களை படிக்க வைக்கணும், அதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட். ஆனா இதை தாண்டி மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஏன் நம்ம மனிதனுக்கு அந்த சிந்தனை வரணும்? ஏன் நமக்கு வந்து இதுக்கு மேல என்ன இருக்குது இந்த உலகத்துல? ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது? இந்த இன்ப துன்பத்துக்கெல்லாம் புத்தர் ஞானம் வந்ததா சொல்லுவாங்க பாரு. மரணத்தை பாக்குறாரு, ஒருத்தவங்களுடைய மரணத்தை பாக்குறாரு, ஒருத்தவங்க உடம்புல நோய் நொடிகள் வரதை பாக்குறாரு. இதெல்லாம் ஏன் வருதுன்ற சிந்தனை அவருக்கு வருது. இந்த ஏன் வருதுன்ற சிந்தனை தான் அவங்களுக்கு அந்த ஞானத்துறையில கொண்டு போகுது. மத்தவங்க வாழ்க்கையை பார்க்க தேவையில்ல, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சவங்க தான் ஞானிகள். அவங்க வாழ்க்கையை 2ஆ பிரிக்கிறாங்க பாருங்க. அஞ்ஞானிகள், இன்னொன்னு மெய்ஞானிகள். அஞ்ஞானிகள் இந்த விஷயத்தையும் சிந்திச்சு மீண்டும் மீண்டும் உழண்டு இதுல செத்து போயிடுவாங்க. ஆனா மெய்ஞானிகள் அதை தாண்டி சிந்திக்கிறவர் விஞ்ஞானி. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம 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 மனசு வந்து எவ்வளோ எவ்வளவு பண்ணாலும் பாருங்க, எவ்வளவு கொடுத்தாலும் இதுக்கு பத்தவே மாட்டுது. நல்லா நம்ம இதை சிந்திச்சு பார்த்தோம்னா, ஆமா, எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டுது. மீண்டும் 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 கேட்டுனே தானே இருக்குது. இதை எதை கொடுத்துதான் நிறைவு பண்ண முடியும்? கொடுத்து ஒரு காலமும் நிறைவே பண்ண முடியாது. இதுதான் இங்க இருக்கிற பெரிய அற்புதம். இந்த மனசை வந்து இதை கொடுத்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடவே முடியாது. நீங்க 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 மனசா இருக்கிற வரைக்கும் அதை நம்ம சிந்திக்க முடியாது. நம்ம மனசுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த மனக்குரங்க கொஞ்சம் நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா, இந்த மனசு மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் 3ஆ செயல்படுது. நம்ம மேல் மனசோட ஒன்றினே இந்த வாழ்க்கையை வாழும்போது நமக்கு தெரியாது. ஏன்னா நாமே அங்க மேல் மனமா இருக்கிறோம். நாமே அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போயிடும். ஆனா அந்த மேல் மனசுல இருந்து விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நம்ம அந்த நடுமழமா புத்தியா இருந்து இந்த மேல் மனசு போடுற ஆட்டத்தை கொஞ்சம் வேடிக்கை பார்த்தோம்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எங்கெங்கெல்லாம் இது ஓடுது, அது மேல் மனசு விட்டு வெளியில கொஞ்சம் புத்தியோட நம்ம போயிட்டோம்னா அந்த சாட்டை நம்ம கையில கிடைச்சிடுது. இந்த சாட்டையை வச்சு 2 போட்டு அந்த மனசை அப்படியே நம்ம கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருக்கலாம். அந்த சாட்டை தான் யோகம். சாதாரணமான மனிதர்கள் புத்தியில போய் மனசெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது. ஏன்னா அவன் மேல் மனதிலே வாழறான். மேல் மனம் அவனே மனமா இருக்கிறான், அவனே மேல் மனா இருக்கிறான், அவனே ராஜகுணமா இருக்கிறான். அதனால அவன் வாழ்க்கை அப்படியே ஓடிடும். ஆனா இந்த யோகத்துறையில வந்தவங்க கொஞ்ச நேரம் இந்த புத்தியா வந்து இந்த மேல் மனசு போடுற ஆட்டத்தை பார்க்கலாம். எல்லா நேரங்கள்லயும் இந்த மேல் மனசு ஆட்டம் போடுறது இல்ல. எங்க இந்த யோக நெறிகள் பிராணாயாமம் எல்லாம் பண்ணும்போது அது இருக்குதானே நமக்கு தெரியாது. அவன் ஆத்மாவிலே வாழறான். அந்த யோகி ஆத்மாவிலே வாழறான். அந்த மேல் மனதினோட ஆதிக்கம், மேல் மனதினோட செயல்பாடுகள் அவங்ககிட்ட இருக்கிறதே இல்லை. ஒரே ஒரு சாந்தி. காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கின் சுடர் போல அந்த மனசு அமைதியிலே இருக்குது. அவர் ஒன்னும் அனுஷ்டானங்களை பண்ணி காட்டுக்கு போயிடல.
எங்க காட்டுல சித்தர்கள்லாம் அங்க மனிதர்கள் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு தான் அங்க போய் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது மன சலனங்கள் ஏற்படத்தான் செய்யும். மனசு சலனங்கள் ஏற்பட்டு கொஞ்ச நேரம் அந்த நடுமனத்துல வாழ்ந்திருந்தாலும் மேல் மனசுக்கு அப்ப 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 போயிட்டு தான் வருவாரே தவிர, ஆனா அவருடைய ஆதிக்கம் அதிகமா அந்த நடுமனதிலேயே இருக்கும். இதுதான் யோகம். நடுமனதுல தன்னுடைய ஆதிக்கத்தை வச்சிருக்கிறவருக்கு இந்த புலன்களுடைய வேலை ஒண்ணு அங்க வேலையே செய்யறது இல்ல. அவர் என்ன நினைக்கிறாரோ, ஆமா காலையில உட்கார்ந்து அனுஷ்டானம் முடிஞ்சு சாயங்காலம் பிராணாயாமம், மதியம் பிராணாயாமம் பண்ணிடுவார். அது அந்த உறுதி எடுக்கிற அந்த டிசிஷன்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இதுதான் அந்த மேல் மனசை நம்ம ஜெயிச்சுட்டு வர விஷயம். ஏன்னா உலகத்துல எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம். மனசை ஜெயிக்க முடியுமா? கந்துக மதவெறியை வசமாய் நடத்தலாம், கரடிவேம் புலி வாயை கட்டலாம், ஒரு சிங்கத்தை முதுகில் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம், வெந்தழில் ரதம் வைத்து வேறொரு லோகத்தில் உலாளலாம், சந்தனமும் இலையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தில் புகழலாம், ஜன்னல் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், சந்நிதியில் சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற சுகம் அறிந்து சத்தாகி சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே. எவ்வளவு விஷயங்களை பண்ணிடலாம்பா. மனச அடக்க முடியாது. ஏன்னா இது புலன்களோட தொடர்புபட்டு அந்த வனக்குரங்கும் அடங்கும் ஒரு மனக்குரங்கு. காட்டுல இருக்கிற குரங்கு பார்த்தா கூட நம்மள பயப்படுமா? அவ்வளோ ஆட்டம் போடும். மயங்கும், எல்லாத்துக்கும் மயங்கும். வசதியான வாழ்க்கைக்கு மயங்கும். இந்த உடம்பு சுகத்துக்காக மயங்கும், அற்ப சுகத்துக்காக மயங்கும். அங்கதான் நம்ம சிந்திக்கணும். உடம்பு சுகம்ன்றது இந்த உடம்பால் அடைகின்ற அந்த அற்ப சுகத்துக்கு மயங்குதான் மேல் மனம், ரஜோகுணம். அந்த மேல் மனதினோட ஆதிக்கத்தை வெல்லணும்னா இந்த உலகத்துல எந்த ஒரு கடவுளாலையும் முடியாது. கடவுளால முடியாதுன்னா அந்த கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணாலும் முடியாது. கடவுள் கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், சாமி எனக்கு அந்த மேல் மனதினோட ஆதிக்கத்தை கொஞ்சம் எனக்கு அதை கொஞ்சம் அடக்கி கொடுங்களேன். எந்த கடவுளால முடியும்? ஒண்ணும் பண்ணிட முடியாது. யாரால என்ன பண்ண முடியும்? போய் ஒருத்தர்கிட்ட நம்ம வேண்டுறதாலேயோ எங்கேயோ நம்மளுக்கு கொடுக்கறதாலே வரதில்ல. அது சில பயிற்சி முறைகளால் வருவது. அங்கதான் நம்ம சிந்திக்கணும். பிரார்த்தனையால் வருவதல்ல, அது பயிற்சியால் வருவது. ஆனா நம்மளுடைய பிரார்த்தனையே நமக்கு என்னன்னு தெரியலையே. மனிதன் பெற வேண்டியதே இந்த மேல் மனதின் ஆதிக்கத்தை கம்மி பண்ணி அவன் புத்தியால வாழணும். ஆத்மாவால இந்த பூலோகத்துல கொஞ்ச நேரம் அவன் வாழ்ந்து இந்த உலகத்தை பார்த்தானா, இது என்ன அதிசயம்? இது என்னென்னமான மாயங்களால் ஆக்கப்பட்டு மனிதனை என்னென்னலாம் பண்ணுது. அவன் வாழ்க்கையே அவனுக்கு வேடிக்கையா இருக்கும். நல்லா நம்ம இந்த யோக நெறிகளையும் பிராணாயாமம் மனிதனுக்கு கொடுக்கிற தகுதிகள் இதுதான். எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு தகுதிய அவன் மனித கதியில இருந்து அவனை தேவனாக்குன்னு சொல்றதெல்லாம் இந்த நடுமனதுல அவன் வாழறதுதான். அந்த ஆத்மாவோட ஒன்றி வாழறதுதான். இந்த ஆத்மாவோட அவன் வாழும் பொழுது உலகமே அந்த மேல் மனிதன் 90% எல்லாம் மேல் மனிதன் ஆதிக்கத்துல வாழற மனிதர்களை பார்த்தா அவனுக்கு வேடிக்கையா இருக்கும். எதுக்குடா ஓடுறானுங்க இதுக்கு? எதுக்கு ஓடின்னு கிடக்குறாங்க? என்ன பண்றாங்க இவங்க? ஒண்ணுமே பண்ணிட முடியாது. இன்னும் ஒரு படி போய் அந்த மேல் மனத்தின் நடுமனத்தின் ஆதிக்க போய் சித்தமோட கொஞ்ச நேரம் லயமா இருந்துட்டோன்னா மனிதனுக்கு இங்க வாழவே பிடிக்கிறது இல்லை. இனி இங்க என்ன இருக்குது? இங்க ரசிக்கக்கூடிய பொருள் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அவன் அந்த உடம்பை விட்டு அப்படியே எடுத்து போறதுக்கு போறான். அதுதான் ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் முக்திக்கு நம்ம தயார்படுத்துறது தான் யோகம். எவ்வளவு பெரிய ஒரு பாடம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை குருதேவர் நமக்குள்ள வச்சு கொடுத்திருக்கிறார். அவன் 2வது மாணவன், குருதேவரே இந்த 2 உலகம் இதுதான். ஒண்ணு அஞ்ஞானம், ஒண்ணு மெய்ஞானம். புலன்களினால் வருகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் இவர்கள் உயர்வாக கருதுகிறார்கள். யாரு? இந்த 2 பேரை வாழ்க்கையை பிரிச்சம் பாருங்க. அஞ்ஞானிகள், மெய்ஞானிகள். அவங்க எதை உயர்வா கருதுறாங்க பாருங்க. புலன்களினால் வருகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும், இந்த புலன்களால் நாம் அனுபவிக்க இன்பங்கள்லாம் அற்ப சுகம், ஒண்ணுமே இல்லை. இந்த புலன்களை எல்லாம் கடந்து மேல் மனதின் ஆதிக்கத்துல இருந்து நடுமனதுக்கு ஆத்மாவில போய் அங்க நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஆத்மாவில இருந்தோம்னா அதுலயே நம்ம நிலைச்சிருக்கணும்னு நினைப்போம். அப்படியே இருந்துருவோம். ஏன்னா அங்கதான் நிலையான சந்தோஷம், நிலையான ஆனந்தம், நிலையான நிம்மதி மனிதனுக்கு காத்துன்னு இருக்குது. ஆனா மனிதன் என்ன பண்றான்? இந்த வந்து போற இந்த அற்ப சுகங்களுக்காக வாழ்க்கையை ஓடி 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 அவன் வந்து டயர்டாகி போயிடுறான். டயர்டாகி போய் என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு இங்க என்ன இருக்குது, என்ன பண்றது தெரியாம அல்லோலப்படுறவங்க எத்தனையோ பேர். அதெல்லாம் சொல்றாரு இவரு. புலன்களால் வருகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் இவர்கள் உயர்வாக கருதுகிறார்கள். மனிதனை இவை பாதிக்க செய்வதாக எண்ணுகிறார்கள். இந்த இன்பம் துன்பம் இரண்டும் இல்லாத ஒரு நிலை இருப்பதை இவர்கள் சிந்திப்பதில்லை. இது ரெண்டுமே இல்லாத நிலை ஒண்ணு இருக்குது. அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறதுதான் இந்த யோகம். இந்த நிலையை மனிதன் எய்துவதற்கு யோக நெறிகள் சகாயமாக வழிவகுக்கின்றன. கொடுத்துட்டாரு பாருங்க, முஷ்டார். சரி, இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை இருக்குது. ப்ராப்ளம பத்தி பேசுறவங்க தான் இந்த உலகத்துல எல்லாருமே.
இதனால இது ப்ராப்ளம். சொல்யூஷன் என்ன? கொடுத்ததே இல்லை. குருதேவர் நமக்கு சொல்யூஷனை கொடுக்கிறார். இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலையை அடைவதுதான் உயர்ந்த நிலை என்றால், அந்த உயர்ந்த நிலையை மனிதன் எய்துவதற்கு யோகமே வழியாக்கிறது. இதனால் இந்த உன்னத நிலையை அடைந்தவனுக்கு இங்கே ரசிப்பதற்கோ அனுபவித்தற்கோ எந்த பொருளும் இல்லை. சரி, அப்படி ஒரு நிலையை அடைச்சிட்டாருன்னா என்ன ஆகும்? இங்க அவர் ரசிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அவரும் ஆயிடுச்சு. இந்த பிரபஞ்சமே அவருக்கு சொந்தமாயிடுச்சு. அப்படி இந்த நிலையில இருக்கிறவருக்கு பஞ்சபூதங்களும் அவருக்கு வசமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அங்க அவங்க என்ன ஆகுது? ரசிக்கிறதுக்கு அந்த நிலை ஒண்ணுமே இல்லாம, அந்த அமைதி, அந்த சாந்தி, உணர்வுகளாலும் அவன் அனுபவித்தக்கது இங்க எதுவும் இல்லை. உணர்வுகளாலும் அவன் அனுபவித்தக்கது எதுவுமே இல்லைன்றாரு. அதுதான் நம்ம சிந்திக்கணும். இப்ப நாம எதுவுமே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டா கூட, வெளிப்படையா நம்ம ஆமா எனக்கு இது வேணாம், அது வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கூட, மனித மனம் அந்த உணர்வுகள் அதை கேட்டுக்கினே இருக்கும். உணர்வுகள், ஆனா உணர்வுகளால் கூட அவன் ரசிப்பதற்கு எதுவுமே இல்லாத நிலை அடையும் போதுதான் அவன் முழுமை பெறறான். இதுதான் பிராணாயாமத்தோட நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பயன்கள். வெளிப்படையா வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறது வேற. ஆசனங்கள் கத்துக்க வராங்க. நீங்க நல்ல நான்வெஜ் ரெகுலரா சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க இதெல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது ஆசனங்கள் செய்யும் போது. ஐயோ, இதை விட்டுட்டு செய்யணுமா? நான்வெஜ் ஆசனங்கள் செஞ்சிருவாரு. ஆனா மனசளவுல ஐயோ அது சாப்பிடணுமேன்றது எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாம் உண்மையான யோக நெறி. சமண சமயத்துல சொல்லுவாங்கல்ல, சமண சமயத்துல என்னது? மகா நிர்வாணம். மகா நிர்வாணம்ன்றது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அமனமா நிக்கிறது இல்ல. இந்த உணர்வுகளால் அனுபவிக்கும் இங்க எதுவுமே இல்லைன்ற எண்ணம் வர்றதுதான் மகா நிர்வாணம். ஆனா அதை விட்டுட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் இது போட்டு நான் நிக்கிறதுல எனக்கு என்ன பயன்? அப்படிலாம் காமிச்சு என்ன பயன்? மனிதனுக்குன்னு சில ஒழுகலாறுகள் இருக்குது, சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சில ஒழுக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். ஆனா மனசளவுல அவன் மகா நிர்வாணம் ஆயிட்டான். மனசளவுல அவனுக்கு உணர்வுகள் இல்ல. மனசளவுல அவனுக்கு எது மேலேயும் ஆசைகள் இல்ல. மனசளவுல அவன் நிறைவடைஞ்சிட்டான். இதுதான் மகா நிர்வாணம். நமக்கு மகா நிர்வாணம், மனோ நிர்வாணம். இது மனோ நிர்வாணம். மகா நிர்வாணம்ன்றது ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு இருக்குது. ஆனா மனிதன் அடையக்கூடிய மேன்மை மனோ நிர்வாணத்துல இருக்குது. மனசளவுல அவன் மேன்மை பெறணும். அப்ப என்ன ஆகுது? தன்னுடைய புலன்களை இங்க நெறி செஞ்சுட்ட பிள்ளாங்க இவருக்கு இங்க ரசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. தவறான விஷய சுகங்கள் என்ற பாதையில் என்ற தீய வினைகளில் சம்பாதித்து இந்த உலகத்துல கொடுக்கிற சுக துக்கம் எல்லாம் ஒரு மாயையின் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. மாயைகளை கடந்து விடுகின்ற இந்த யோகிக்கு நித்யானந்தத்தின் தரிசனம் பிரகாசமாக உண்டாகிறது. அந்த பேர் அமைதியை தனக்குள்ளே உணர்கிறான். அந்த உணர்ந்தவனுக்கு சுகமோ துக்கமோ இல்லை. இந்த மாணவர்கள் சொல்றத பாருங்க. வால்மீகி கிட்ட படிக்கிற மாணவர்களா அவங்க கருத்து சொல்ல வைக்கிறார் குருதேவர். அது எழுத்தாவா இருக்குது. ஒண்ணு 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 ஒண்ணும் அந்த ஞானத்தை எடுத்து குருதேவர் கொடுத்திருக்கிற விஷயம், எந்த மனிதனுக்குள்ளும் தீய இயல்புகளும் நல்ல இயல்புகளும் தேவ இயல்புகளும் ஆகிய மூவாயிர இயல்புகள் இருக்குது. மனிதனை நம்ம பாக்குறோம் அப்படின்னா மூணா பிரிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் ஞானிகள். அஞ்ஞானி, விஞ்ஞானி, மெய்ஞானி. ஒரு மனுஷனுக்கும் மூன்று இயல்புகள் இருக்குது. தீய இயல்பு இருக்குது, நல்ல இயல்புகள் இருக்குது, தேவ இயல்புகள் இருக்குது. ஆனா தீய இயல்புகளால தன்னை நிரப்பி கொண்டவனுக்கு ஆத்ம சக்தியே இல்லைன்னு சொல்லிடலாம். அது ஒண்ணுமே இல்லை. தீய இயல்புகளால நிரப்பி கொண்டானா அந்த ஆத்மா சக்தி அது அப்படியே மங்கி போயிருக்குது. தனக்குள்ள அந்த ஆத்மா பிரகாசம் மேல எல்லா குப்பையும் மேல போட்டு மூடி 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 வச்சிருக்கிறோம். ஆனா இதை தாண்டி நல்ல இயல்புகள் இருக்குது. இந்த நல்ல இயல்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இயல்புகள். ஆனா இதுக்கு மேல மூணாவதா தேவ இயல்புகள்னு ஒண்ணு இருக்குது. சரி, இந்த தீய இயல்புகள் நல்ல இயல்புகள் எல்லா மனிதனுக்கும் மாறி மாறி வரும். 100% கெட்டவன் யாரையுமே நம்ம சொல்லிட முடியாது. அவனுக்குள்ளேயே சில நல்ல குணநலங்கள் இருக்குது. 100% நல்லவங்கன்னு யாரும் சொல்லிட முடியாது. அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் தீய குணங்கள் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க? நல்ல இயல்புகள், தீய இயல்புகள் இந்த ரெண்டுக்குள்ள அடங்கி போயிடுறாங்க. ஆனா மூணாவதா ஒண்ணு இருக்குது பாருங்க, தேவ இயல்புகள். இந்த தேவ இயல்புகள் மனிதனுக்கு சாதாரணமா வந்துருது இல்ல. அது பிறவி குணமா கூட வர்றதில்ல. அந்த பிறவி குணமா வருதுன்னா கூட அதுக்கு கூட யோகம்தான் காரணமா இருக்குது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்ன்றாங்க ஔவையார். ஆனா பிறவி குணம் அவனுக்கு எப்படி வருது?
அது யாரிடம் இருந்து? அம்மாவிடம் இருந்து வருதா, அப்பாவிடம் இருந்தா, தாத்தாவிடம் இருந்தா? இவன் தன்னைத்தானே ஒரு ஒரு ஆன்மாவும் அதை அடைந்த அந்த அனுபவங்கள் முற்பிறவியில. அது நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னா, இந்த பிறவி குணம் பிறவியிலே ஒருத்தர் நல்லவரா இருக்கிறார்னா, பிறவியிலே நல்ல இயல்பு இருக்கிறார்னா, யோகம் அவர் கையில கெட்டச்சிடுதுன்னு வச்சுங்க, அங்கதான் நம்ம தேவ இயல்புகளை பாக்குறோம். யோகம் ஒரு 2 மனிதனுக்குள்ள எப்படி வேலை செய்து பாருங்க. தீய இயல்புகள் கூட்ட இருக்கிறவங்களுக்குள்ளயும் வேலை செய்யுது. ஆனா அதை உணர முடியல. அவரால் அதை உணர முடியாது. ஆமா, இந்த கலையை நான் பழகுறேன், பத்மாசனமா போடுறாங்க, சரி பரவாயில்ல, ஏதோ இருக்குது. முன்னாடியும் பயிற்சி பண்ணேன், பத்மாசனம் யோகா பயிற்சி எல்லாம் பண்ண கொஞ்சம் இதுவா இருக்குது. ஆனா அடிக்கடி இந்த இடுப்பு பிடிச்சிக்குது, அது என்னவோ என்னால சரியா செய்ய முடியல. ஏதோ ஒரு வகையில தனக்கு தானே ஏதோ காரணத்தை சொல்லி போயினே இருப்பாங்க, முடியாது. ஆனா பத்மாசனத்துக்குள்ள இவ்வளோ இருக்குது. குருதேவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. அதாவது பத்மாசனம் போடுறோம், காந்த சக்தி, இந்த பூமி ஒரு காந்த கோலம்னா அந்த பத்மாசனத்தை போடுறவங்க ஒரு காந்த சக்தி பெறாங்க. இந்த காந்த சக்தி என்ன ஆகுதுன்னா, அவனுடைய ஆதார கமலங்கள் ஒண்ணு காந்த சக்தி பெறுமா. ஒரு ஆதார கமலங்களும் காந்த சக்தி பெறும். சரி, ஒரு ஆதார கமலம் காந்த சக்தி பெற்றா அதனால எனக்கு என்ன பயன்? இந்த காந்த சக்தியானது கோள்களினால் ஏற்படுகின்ற தீய சக்திகளை வெல்லக்கூடியது. பத்மாசனத்துக்கு மட்டுமேவா? இதுதான் உணர்தல். இந்த நல்ல இயல்புகளோட இருக்கிறவங்க அதுக்குள்ள போனாங்கன்னா, இப்ப அந்த பத்மாசனத்துக்குள்ள என்ன நுட்பம் இருக்குதுன்னு அந்த முடிவு வரை எடுத்து வந்து நமக்கு எழுதி கொடுக்க முடியும். குருதேவர் எழுத்தா கொடுத்திருக்கிறார். மனிதன் தனக்குள்ள நல்ல இயல்புகளை வளர்த்துக்கின்னு நல்ல இயல்புகளோட இருக்கிற அந்த யோக சக்திகளை பண்ணும் பொழுது, யோகத்தை பழகும் போது அவன் ஒரு சக்தி களஞ்சியம் ஆயிடுறான். இந்த தேவ சக்திகள் அவனுக்குள்ள வளர்றதையும், இந்த இந்த யோகம் அவனுக்குள்ள போய் ஒரு இடத்துல எப்படி வேலை செய்யுதுன்றதை உணர்றான். அததான் தன் குறிக்கோளுடன் அவதரித்த யோகிகள் தன் குறிக்கோள் முடிகின்ற வரை வாழும் அதிகாரமும் பதவி உடையவன்றார் மகரிஷி வியாசர். யோகிக்கு அவர் கொடுக்குற டெபினேஷனை பாருங்க. இந்த நல்ல இயல்புகளோட யோக நெறிகளை பண்றவரு ஒரு யோகி. தன் குறிக்கோளுடன் அவதரிக்கின்ற யோகிகள். அந்த குறிக்கோள்ல சுயநலம் இல்லை. ஒரு யோகிக்கு ஒரு குறிக்கோள் இருக்குதுன்னா என்னவா இருக்கும்? மோட்சம், முக்தி. சரி, அது அடிப்படை குறிக்கோளா இருக்கும். இதை தாண்டி இந்த கலையை என்னமா இந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கணும், இந்த கலையை எப்படி நாம எடுத்துன்னு போய் சேர்க்கணும், எப்படி எல்லா இடங்களிலையும் இந்த ஒரு மகா விருட்சமா இந்த கலை வளரணும். அதுதான் ஒரு குறிக்கோளுடன் அவதரித்த யோகிகள் தன் குறிக்கோள் முடிகின்ற வரை வாழும் அதிகாரமும் பதவியும் உடையவர். இந்த வாழ்கின்ற அதிகாரம், ஒரு பதவி ஒரு யோகிக்கு எப்படி கிடைக்குதுன்னா அதுதான் யோகம், அதுதான் உணர்தல். ஒரு கலையும் ஒரே ஆசனம் தான். அந்த ஆசனம் நமக்குள்ள, நானும் ஆசனங்கள் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அது இன்ன விளைவுகளை நமக்குள்ள ஏற்படுத்துது. இததான் திருமூலர் உன்னை நீ ஆய்வு பண்ணுன்றார். உங்களை நீங்க ஆய்வு பண்ணுங்க. அதுதான் குருதேவர் ஸ்ரீலஸ்ரீ ஞானஜோதி தபோவனம், ராஜயோக போதனாசிரம், கலாசாலை மற்றும் ஆராய்ச்சி மையம். குருதேவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அங்கங்க கடைசியா எதிர்கால உலகம் இதை இன்னும் ஆய்வு பண்ணணும்னுவார். ஏன்னா யோகத்துக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப அந்த உணர்தல்ன்றது யாருக்கு வருது? அந்த நல்ல இயல்புகளோட இருக்கிறவன் அந்த யோக கலையை பழகினானா அவனுக்குள்ள இருக்கிற எல்லா நுட்பமும் அவனுக்கு விலகி போகுது. ஒண்ணும் அந்த எல்லாம் அவனுக்கு அந்த விளங்கி போய் அந்த தேவ இயல்புகள் மேலும் 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 வளருது. யோக நெறிகளால் குருவின் சகாயமான வழிகாட்டுதலை கொண்டு தீய இயல்புகளை அழித்து விட்டவன் தனக்குள் வெளிப்படும் நல்ல இயல்புகளை திளைக்கிறான். இதற்கு மேல் இவன் பெறுகின்ற யோக வளர்ச்சி காரணமாக தனக்குள் உரைக்கின்ற தேவ இயல்புகளை ஒரு நாள் தரிசிக்கிறான். இந்த தேவ இயல்புகளை தரிசனமாவதே ஆத்ம தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவ இயல்புகளை நாம வளர்த்துக்கணும், என்ன ஆகுது? அவனுக்குள்ளே இருக்கிற அந்தராத்மா அவனுக்கு தரிசனம் கொடுக்குது. அவனுக்குள்ள இருக்கிற அந்தராத்மா அவனுக்கு தரிசனம் கொடுத்துருச்சுன்னா இனி அவன் தரிசனம் பண்ண வேண்டிய இந்த உலகத்துல என்ன இருக்குது? எதை அடையணுமோ, எதை பெறணுமோ அந்த தரிசனம் அவருக்கு அங்க கிடைச்சு போகுது. ஆத்மாவை தரிசித்த யோகிகள் நித்தியமான பரம்பொருளை தனக்குள்ளே காண்கிறார்கள். கடவுள் எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. ஆத்மாவை தரிசித்த யோகிகள் நித்தியமான பரம்பொருளை தனக்குள்ளே காண்கிறார்கள். அறிவாளியானவன் தகுந்த குருதேவரை அடைந்து யோக நெறிகளின் மூலம் புலன்களை நெறி செய்து தனக்குள்ளே இருக்கும் தெய்வீகத்தை மூடி கிடக்கும் தீய இயல்புகளை உடனடியாக அகற்றிக்கொள்ள கடமைப்படுகிறான். இதை உடனே எடுத்துடணும்.
மனிதன் அடைய வேண்டியது இங்க இதுதான். இந்த தீய இயல்புகள் மனிதனை சூழ்ந்து கொண்டு உண்மையான விஷயத்தை அவனுக்கு மறைச்சு அஞ்ஞானமான ஒரு மாயையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்வே ஒரு பயனற்ற வாழ்வா போச்சு. உலகம் ஓர் கூத்தரங்கம், உறவெல்லாம் கூத்துறுப்பு, நிலையில்லா வாழ்வு மேடை, நித்தமும் மாய கூத்து, அளவில்லா கூத்தையாடி அழுத்த பின்னால் ஞானம். ஒண்ணுமே இல்லாத இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து போயிடும். ஆமா, இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம அது எப்படிங்க நீங்க பயனற்ற வாழ்க்கைன்னு சொல்லுவீங்க? எவ்வளவு பேர் எவ்வளவு என்னமா வாழ்க்கையை வாழ்ந்துனுக்குறாங்க. அவங்க குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச ஏதோ சமூக சேவை கூட நிறைய பேர் பண்றாங்க. அன்னதானம் பண்றாங்க. இத போய் நம்ம எப்படிங்க ஒரு பயனற்ற வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? சரி, இது எல்லாம் பண்ணி இத்தனை பிறவி எடுத்துன்னு உனக்குள்ளே ஒரு ஆன்மான்னு ஒண்ணு இருக்குது. அதை நீ சிந்திச்சிருக்கிறியா? எல்லாம் பண்ண கரெக்ட். எல்லாம் நல்லது பண்ணீங்க, கெட்டது பண்ணி எல்லாம் பண்ண கரெக்ட். ஆனா உனக்குள்ளே ஜீவனின் எல்லையற்ற பயணத்தில் வாழ்கின்ற அந்த ஆன்மான்னு உனக்குள்ள இருந்துன்னு ஒரு அவஸ்தைப்பட்டு நிறுதே, அதை பத்தி என்னைக்காவது நமக்கு சிந்திக்க நேரம் இருந்ததா? சிந்திக்காதானே செத்து போயிடுறோம். அப்ப எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அது பயனற்ற வாழ்க்கையா தானே ஆகுது. ஆமா, செய்த நல்ல காரியங்களால உனக்கு என்ன கிடைக்குது? நல்ல பிறவி கிடைக்குது. அந்த நல்ல பிறவி வச்சு நீ மீண்டும் என்ன பண்ண போற? மீண்டும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க போறோம். அப்புறம் மீண்டும் நிறைய கர்ம வினைகளை சேர்த்துக்க போறோம். மீண்டும் பிறக்க போறோம். தீய வினைகளை செஞ்சவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ போறாங்க. புண்ணியம் என்பது பொற்சங்கிலி, பாவம் என்பது இரும்பு சங்கிலி. இந்த 2 சங்கிலியாலும் போட்டது பிறவி பிறவிதான். இறப்பு இறப்பு தான். மீண்டும் பிறப்பு பிறப்பு தான். புனரபி ஜனனம் புனரபி மரணம். புனரபி ஜடனே ஜரே சயனம். இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிரயா பாரே பாரிமுகாரே. ஆதிசங்கரர். ஆமா, இந்த சங்கிலி தொடர் போல மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு. ஆமா, அப்ப கூர்ந்து சிந்திச்சு பார்த்தா கடைசியா ஒத்துதான் ஆகணும். பயனற்ற வாழ்க்கை தான். காரணம், நமக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இல்லைன்னா மனிதன் அங்க 6வது அறிவே அவன் பயன்படுத்தலன்றார் குருதேவர். விலங்குகள் என்ன பண்ணுது? விலங்குகளும் இனவிருத்தி பண்ணிக்குது. விலங்குகளும் பகல்ல தூங்குது, ராத்திரில தூங்குது, பகல்ல இது பண்ணுது. இன்னும் மணிகண்டன் கிட்ட அன்னைக்கு பேசினது போது சொன்னாரு, சாப்பாடு முறைகள்லாம் நம்ம பார்த்தா நம்ம பரிணாம வளர்ச்சின்ற பேர்ல இன்னைக்கு என்னென்னவோ சாப்பிட்டு நம்ம ஒரு வகை ஆயிட்டோங்க. ஆனா விலங்குகள்லாம் பாருங்க, அதுக்கு எந்த நோயும் வர்றதில்ல. கரெக்டா அதுங்க என்ன சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிட்டு நிக்குது. அது உடம்ப ஒழுங்கா பாத்துக்குது. நாம தான் பரிணாம வளர்ச்சின்ற பேர்ல கண்ட கண்ட உணவை சாப்பிட்டு உடம்ப கெடுத்து வச்சுன்னு இருக்கிறோம். பரிணாம வளர்ச்சி நம்ம எப்படி கொண்டு போயிருக்கிறோம் பாருங்க. ஆனா விலங்குகளோட வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்குது. இந்த மனித வாழ்க்கையை பார்க்கும்போது அது கரெக்டா அதை சாப்பிட வேண்டியதை சாப்பிடுது. நாய் சில நேரங்கள்லாம் அது சாப்பிட்டா அது விரதம் இருக்கும். நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடவே சாப்பிடாது. காரணம், அதுக்குள்ள இருக்க அந்த ஜீரண மண்டலம் அதுக்கு தெரியுது இது வேணான்னு. ஆனா மனிதன் அப்படி இருக்கிறது இல்ல. பிடிக்குது பிடிக்கல என்னென்னயோ கையில காசு இருக்குன்னு கண்டதை தின்னு இந்த கல்லீரலையும் மண்ணீரலையும் உடம்ப கெடுத்து வச்சிருக்கிறான். கெடுத்துட்டு இன்னைக்கு எவ்வளவு உணவு வகைகள் இருக்குதோ அந்த மாதிரி 1000 மடங்கு நோய்கள் இருக்குது இன்னைக்கு மனிதனுக்கு. போய் சுத்தமா உடம்ப ஒண்ணு இல்லாத ஆக்கி பரிணாம வளர்ச்சி. அப்ப கூர்ந்து பார்த்தா விலங்கினோட வாழ்க்கை இளங்கோ இனவிருத்தி பண்ணிக்குது. அதுவும் தன் வாழ்க்கையை வாழ்ந்தது. மனிதனும் அதை பண்ணிக்கிறான். மனிதனோட அறிவு வளர்ச்சி இங்க கட்டடங்களை அழகா கட்டிக்கிறான். போவக காரு போக்குவரத்து இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். ஆனா விலங்கால ஆன்மா தனக்குள்ள இருக்குதுன்னு உணர முடியல. ஏன்னா அதுக்கு உணரக்கூடிய அறிவு இல்ல. பரிணாம வளர்ச்சி படி பார்த்தா அது உணரக்கூடிய அறிவு இல்ல. ஆனா மனிதனுக்கு தான் அந்த அறிவு இருக்குது. அந்த அறிவை எதுக்காக அந்த பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் எதுக்காக அந்த அறிவை அடைஞ்சானா அதை மனிதன் பயன்படுத்தினானா? இல்ல. பிரம்மம் மண்ணில் இயங்கிறது, மண் அதை உணர்வதில்லை. பிரம்மம் காற்றில் இயங்கிறது, காற்று அதை உணர்வதில்லை. பிரம்மம் நீரில் இயங்கிறது, நீர் அதை உணர்வதில்லை. பிரம்மம் ஆகாசத்திலும் உணர்கிறது, ஆகாசமும் உணர்வதில்லை. பிரம்மம் மனிதனுக்குள்ளேயும் இயங்குகிறது. மனிதனும் அதை உணர்ந்து விட்டால் அவன் தெய்வமாகிறான். அதை உணராத வாழற வாழ்க்கை அப்ப பயனற்ற வாழ்க்கை தானே. அப்ப நமக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருந்து உணர்ந்து, சரி இது இது இந்த ஆன்மான்றது இந்த வினைப்பதிவுகள். இந்த வினைப்பதிவுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம். நல்லது கெட்டது இதனால தான் நடக்குது. சரி, இதை எப்படி நல்ல பதிவுகளா மாத்துறது? தீய பதிவுகள் இருக்கட்டும். சரி, அதை எப்படி நான் நல்லதா என்னை நான் டிசைன் பண்ணிக்கிறது. என்னை நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அடுத்த பிறவியில எடுக்கிற பிறவிக்கு என்ன நான் டிசைன் பண்ணி இந்த வாழ்க்கையை வாழறேன். அப்ப அதுக்கான யோக நெறிகள், அதுக்கான ஒழுகலாறுகளை யான் பின்பற்றி வாழ்கிறார்களோ அதுதான் இங்கே ஒரு பயனுள்ள வாழ்க்கை. மீதி எல்லாம் பயனற்ற வாழ்க்கை தான். இதை நான் சொல்லல, மகரிஷி வியாசர் சொல்றார்.
இன்னும் அவர் ஒரு படி மேல போய் இதெல்லாம் உணராதவங்க ரோட்ல கிடக்குற கட்டைக்கு சாமானிடுறாரு. அவங்க அவங்க வந்து ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தையை போனோம்னா, ஆமா நீ எதை உணரணுமே அங்க உணரவே இல்லையே, எது இங்க தேவையோ அதை நீ உணராம வாழ்க்கை வாழ்ந்தது ஒண்ணுமே இல்லைன்றாங்க. நேரடியா அடிக்கிறாங்க நமக்கு. குயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டில் என்றால் அயப்பின்றி காக்கை வளர்க்கின்றார் போல் ஏக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தில் மானுடர் வாழ்கின்றவாறு. ஏன்னா மயக்கத்துல வாழ்ந்துன்னு இருக்கிற, எதுக்காக பிறந்தோம், எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தெரியாம வாழற வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கை. அப்படி பயனற்ற வாழ்க்கைய பயனுள்ள வாழ்க்கையா மாத்துறதுதான் குரு. அதனாலதான் குரு சாட்சாத் பரபிரம்மம். இப்படியே சொல்லின்னு வர சிவஞான போகத்துல ஆன்மாவை பத்தி சொல்றாரு, எல்லாத்தையும் பத்தி சதசத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா என்ன பண்றாரு, முத்திக்கு வளர் செம்மலர் தோன் நோண்டால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலர்ந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென்ன தொழுமே. அதாவது பெருமைக்குரிய முக்தி என்ற பதத்தை அடைவதற்கு ஜீவாத்மா தடைகளாக உள்ள கர்ம பந்தங்கள். இந்த செம்மலர் நோண்டான்னா பெருமை மிக்க முக்தி என்ற பதத்தை அடைவதற்கு குருதேவரோட திருவடிகள் அடைங்க. அப்படி அடைஞ்சா என்ன பண்ணுவாரு, இந்த ஜீவாத்மால இருக்கிற கர்ம பந்தங்களை சரி பண்ணி, கர்ம பந்தங்களை எப்படி நமக்கு சரி பண்றாரு, யோகாசனங்கள் மூலயமா, மூச்சு பயிற்சி மூலயமா, பிராணாயாமம் மூலயமா, பல கதியில நம்ம உடம்ப மாத்தி இந்த கர்ம வினைகள் என்ற அந்த அழுக்க நம்ம உடம்புல இருந்து எடுக்கிறதுக்கு உடம்ப சரி பண்றார், உயிர் சுவாசத்தை சரி பண்றார், மூச்சு ஏக்கத்தை சரி பண்றார். இதுக்கு மேல பிராணாயாமத்தை கொடுத்து அந்த கர்ம பந்தங்களை எரேஸ் பண்ணிடுறார். பல பிறவிகள் செய்த குரு தரிசனத்தால் பதஞ்சலி சொல்றார், பிராணாயாமத்தால நம்ம அடைகின்ற பயன்கள் கர்மபந்தங்களை தேய்த்து கரைகின்றன என்றார். அப்ப இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, மாலர நேயம் மலர்ந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. முக்தி ஸ்ரீ குருதேவருடைய திருவடி அடைந்து இந்த யோக நெறிகளை பழகி யோக சாஸ்திரங்களை பழகி முக்தி பதமென கருதி தொழுபவன் ஜீவன் முக்தன் ஆகிறான் என்பது பொருள். ஜீவன் முக்தன்ல முடிகிறார். சிவஞான போதத்துல ஆன்மாவை பத்தி சொல்றாரு, முக்தியை பத்தி சொல்றாரு. ஆனா யோகத்தை பத்திலாம் ஒரு சரியான விளக்கம்லாம் எங்கேயும் இல்லை. ஆனா ஒரு விஷயம், நம்ம வந்து உடம்பா இருக்கிறோம், உயிரா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த உடம்பு உயிர் இது ரெண்டுமே இப்ப டெம்பரவரி தான். இந்த உடம்பு வந்து பல இயக்கங்களா நடக்குது. இந்த உடம்பை இயக்கிறதுக்கு உயிர் என்பது ஒரு சக்தி. உடம்பு என்பது ஒரு ஜடம், உயிர் என்பது சக்தி. ஆன்மா என்ற மனதின் பதிவுகள், அந்த ஆன்மா என்ற மனதின் பதிவுகளை விளக்கறது தான் இந்த சிவஞான போதம். இந்த ஆன்மாவின் என்ற அந்த பதிவுகள் அந்த ஜீவாத்மாவை நம்ம உணர்ந்துட்டோம்னா இதுக்கு மேல பரமாத்மான்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை போய் அடைவதுதான் முக்தி. இந்த ஜீவாத்மா பரமாத்மா அடைவதற்கு எது தடையா இருக்குதுன்னா கர்ம வினைகள், பற்றுகள், பாசம். இந்த பூலோகத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற எல்லா பற்றுகளும் ஒழிஞ்சதுன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுது. அதுக்கான வழிய நமக்கு குருதேவர் இந்த நூல்ல கொடுத்திருக்கிறார். மெய்கண்டார் சொன்னாரோ இல்லையோ, ஆனா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியம் ஆகிறதுக்கு யோகம் ஒன்றே வழி. அதுவும் நாம பழக்கூடிய அந்த யோகம், இந்த சிஸ்டம், அது எப்படி நம்மள வந்து இந்த கர்ம வினைகளை போக்கி பரமாத்மாவோட நம்ம மீண்டும் பிறவாமைய நம்மளுக்கு எப்படி கொண்டு போகுது. மனிதனுடைய வாழ்க்கை இங்க முழுமை பெற்று போச்சு. என்னைக்கு தீய இயல்புகள் இருந்து மனிதன் நல்ல இயல்புக்கு வந்துட்டு தேவ இயல்புகள் வருதோ என்ன ஆகுது, அவனுக்கு ஆத்ம தரிசனம் கிடைக்குது. இந்த ஆத்ம தரிசனம் கிடைச்சது போது இவ்வளவு நாள் தான் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு நிலையில்லாத மாயைக்குள்ள நம்ம சிக்கினு உணர்றாப்புல. அதை உணர்ந்துட்டவருக்கு அதுக்கு மேல வாழற வாழ்க்கைன்றது இங்க ஒண்ணுமே இல்லை. தான் தான் போற அந்த ஊருக்கு, அது என்ன ஊரு, பையூரிலே பிறந்து பொய்யூரிலே வறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பொய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாது. அந்த மெய்யூர், இந்த பொய்யூர்லயே வாழ்ந்து இந்த பொய்யூர்லயே மீண்டும் மீண்டும் போகிறோம். மெய்யூர் அடைய மோட்சத்தை காமிக்கிறது தான் இந்த எல்லா நூல்களும் எல்லா பாடத்திட்டங்களும். ஆனா நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த அனுகிரகம், இந்த பாடத்திட்டத்தோட நமக்கு முழுமையான பயிற்சி முறை கிடைச்சது பாருங்க. குருதேவரோட திருவடியை பூஜிக்கிறோம், வணங்குறோம், திருவடியை நமஸ்கரிக்கிறோம். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. சிவஞான போதம் முடிஞ்சது. உங்களுக்கு யாராவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஸ்ரீ குருவே நம. அடுத்து நம்ம அடுத்த நிலை போதும் பார்த்துட்டு அடுத்த சொரூபசார சங்கீதை பார்க்கலாம். ஏன்னா அதுல கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்காத பாடத்திட்டத்துல பார்க்காத சில விஷயங்கள். இந்த யோகத்துறையில வளர்ந்து வர நாம எப்படி, அதாவது ஒரு எதிர்கால ஜெனரேஷன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கப்புறம் வந்து வரவங்க எல்லாம்
இந்த யோகத்துறையை கையில எடுத்துன்னு பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 16 வயசுல பழக ஆரம்பிக்கிறாங்கன்னா, சொல்றேன் ஒரு 16 வயசுல கிடைக்குது. ஏன்னா இப்போ முன்னாடி குருதேவர் காலத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. குருதேவர் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த யோக நெறிகள் வந்து சரியான யோக நெறிகள். யோகா நான் இங்க சொல்லி கொடுக்குறேன், அங்க சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் முழுமையான யோகமாகாது. சரியான யோக நெறிகளை அந்த 16 வயசுல எடுத்துன்னு ஒருத்தர் பழகுறாருன்னா, ஆசனங்களை முதல்ல பழகிட்டு அந்த குழந்தை மூச்சு பயிற்சி எடுத்துட்டு ஒரு 20, 24 வயசுல அப்படி ஒரு பிராணாயாமம் 20 வயசுல எடுத்துனா கூட இந்த யோக நெறிகள் பிராணாயாமம் ஒரு நாளைக்கு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும். தன் வாழ்க்கையை அந்த நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை என்னமா அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் அந்த ஆசனங்களை பண்ணிட்டு பிராணாயாமத்தை பண்ணி முடிச்சுட்டு ஏதோ ஒரு உத்தியோகமோ இல்ல பிசினஸோ ஏதோ ஒண்ணு போறாங்கன்னா அந்த வேலையில அந்த வேலையில மனிதன் கடைபிடிக்க வேண்டிய இந்த தர்மம் தான். எந்த காரணத்திலயும் அவன் தப்பு பண்ணவே மாட்டான். காரணம் அவனுக்குள்ள போட்டுக்கிற விதை சாதாரண விதை கிடையாது. ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் போட்ட விதை. அவன் தர்மத்தை மட்டுமே பேசுவான். அவன் நல்லதை மட்டுமே பேசுவான். இப்படி தர்மத்தையும் நல்லதையே பேசுற கூட்டம் அதிகமாவதும் அதிகமாவ குருதேவர் எதிர்பார்த்த அந்த பூலோகம் சொர்க்கம் ஆகும். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகும். நிச்சயமா அது சொர்க்கமாகும். இங்க மனிதர்களை நாம அடுத்து பார்க்க மாட்டோம். அங்க பாக்குறது எல்லாம் அந்த நடுமனதில் வாதிக்கிற அந்த ஆத்மாவோட தரிசனம் தான். அது ஆத்மாவை தான் நம்ம அங்க பார்ப்போம். அப்படியெல்லாம் இந்த பூலோகத்துல மனிதர்கள் இருக்கும்போது போயிட்டு வெளியில போனோம்னா, ஐயோ வண்டி 5 பூட்டு போடு, வீட்டுக்கு 4 பூட்டு போடு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்ம நம்ம நம்ப மாட்டோம் இன்னைக்கு. எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கோம். மனிதர்கள் தானே, எல்லாமே மனிதர்கள் தானே. ஆனா ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை எப்படி பயந்து பயந்து வாழ்ந்துன்னு பாருங்க. கோயில்ல ஒரு செருப்பு விட்டா கூட அதை எப்பா உள்ள போயிட்டு உள்ள தெய்வத்தை கும்பிடதான் போறீங்க. அங்க செருப்பு விட்டா கூட அது யாரா புது செருப்புப்பா இங்க உள்ளாமா வானாமான்னு யோசிக்கிறோம். எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். மனிதன் மனசுக்குள்ள இருக்க அந்த விஷம், இந்த மேல் மனிதனோட விஷத்தை ஒழிக்கிறது தான் குருதேவர் அவதரிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் இந்த பழகும் பொழுது 16 வயசுல எடுத்துன்னு பழகும் பொழுது அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அது எழுகின்ற எண்ணங்கள், அது போய் வேலை செய்யற இடத்துல அதை பார்த்து ஒரு 10 பேர் கத்துக்குவான். அவனை பார்த்து இந்த உலகமே கத்துக்கும். இந்த உலகமேக்கு அவன் ஒரு பாடமா இருப்பான். அப்படி இந்த யோக நெறிகளை பழகினே வரவரு தனக்கு முதுமை காலம் வருது. இவ்வளவு நாள் யோகாசனங்கள் பண்ணி பிராணாயாமம் பண்ணி ஒரு 40, 60 வயசு ஆகுதுன்னா அந்த 60 வயசுக்கு மேல எப்படி அவரு இந்த யோகத்தை எடுத்துன்னு பழகணும், என்ன பண்ணலாம்? சரி இவ்வளவு காலம் பிராணாயாமம் பண்ணி இந்த 30, 40 வருஷம் பிராணாயாமம் பண்ணான்னா அது என்ன? அது உடம்பே இல்லை. அது ஆத்மா தான். அந்த ஆத்மாவை தரிசனம் பண்றோம், அவ்வளவுதான். நம்ம எங்கேயோ கோயில்ல போய் கடவுளை தேட வேண்டியது இல்லை. மேல் மனிதனோட ஆதிக்கம் போய் புலன்களோட ஆதிக்கம் போய் அங்க மேல் மனதினுடைய அந்த தீய எண்ணங்கள் இல்லாம நற்குணங்களோடும் தேவ இயல்புகளோட இருக்கிறவனை தரிசனம் பண்றோம். அப்படியே அங்க ஆத்மாவை தரிசனம் பண்றோம். அந்த நிலையில வச்சு நான் 60 வயசுல இருக்கிறேன், அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தான் சொரூபசார சமீதியில சொல்றாரு. சரி அடுத்து முக்தின்ற இலக்குக்கு அவர் என்ன பண்ணணும், எப்படி தன்னை தகுதிப்படுத்திக்கணும்னு சொல்றதுதான் சொரூபசாரம் செய்வதை விட மத்த நூல்கள்ல இருக்கிறத விட அதுல கொடுத்திருக்கிற விஷயம் ரொம்ப அற்புதம். ஸ்ரீ குருவே நம. வாழ்த்துக்கள். எல்லாமே இந்த யோக நெறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கடைபிடிக்கணும். நம்ம வந்து வேகமா ஓடி போய் இலக்கை அடையணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆமை மாதிரி நடந்தா கூட, பொறுமையா ஆமை மாதிரி நடந்தா கூட, ஆமை மாதிரி அந்த சுவாசத்தை சேமிச்சுக்கின்னு பொறுமையா போகணும். ஆமை ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சுவாசிக்குது? கம்மியான சுவாசம் தான். அந்த மாதிரி இந்த யோகாசனங்கள் பிராணாயாமம் பண்ணி யோக வளர்ச்சி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிராணாயாமம் பண்ணி ஆமை மாதிரி சுவாசிச்சு நல்ல உயிர் சக்தியை வரைக்கும் பொறுமையான நடையில போகணும். வேகமா ஓடுறேன்னு சொல்லி டைவர்ஷன் ஆயிடாம இப்படி பொறுமையா போய் அந்த இலக்கை அடையிறதுதான் நம்மளோட இது. அப்படி பொறுமையா நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தினந்தோறும் இது 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். வேற என்ன, ஒண்ணுமே இல்லை. 1 மணி நேரம் காலையிலயோ மாலையிலயோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த வாழ்க்கையை அது பார்த்துக்கும். நம்ம போகக்கூடிய இலக்குக்கு நம்ம நாளுக்கு நாள் அந்த இலக்கை நோக்கி போயினே இருக்கிறோம். அங்கேயே நிக்கல, ஒரு அடி முன்ன போயினே இருக்கும். ஒரு அடி நம்ம அந்த இலக்கை போயினே இருக்கோன்றதே ஒரு பெரிய நிறைவு. அந்த நிறைவுக்கு நமக்கு வழிகாட்டிய குருதேவரை இன்னைக்குமே நம்ம மனசுல நினைச்சுப்போம். அவருடைய ஆசிகள் அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுனாலே ஒட்டுமொத்தமா எல்லாரோட ஞானிகளுடைய ஒட்டுமொத்த உருவமே அவருதான். எல்லாமே எல்லாருடைய தரிசனங்கள் கிடைச்சுதானே இவ்வளவு படைப்புகளை படைச்சார். நம்ம டைரக்டா எங்கேயோ பிடிச்சிட்டோம், முக்கியமானது இடத்துல நம்ம போயிட்டோம். அதனால நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டோம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சொருபசார சமீத சந்திக்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம.